நேற்று விஜய் சேதுபதி ஐயோ வேற லெவல் பண்ணிட்டீங்க சார். நான் வந்து பார்த்தேன்னா கை தட்டி விசில் அடிச்சு பார்த்துட்டு இருந்தேன் நேற்று பிக் பாஸ். என்னன்னா வந்து நம்ம பிரவீனுக்கு பல்பு குத்தாரு பாருங்க, அதுதான். ஆக்சுவலி பிரவீன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செலிப்ரேஷன் வீக் வந்ததுக்கு அப்புறம்லேருந்து நோட் பண்ணுறோம், ஒரு திமிரு தெரிஞ்சுது பேசும்போது. என்னவோ தனக்கு தான் எல்லாம் தெரியும் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் திமிரு தெரிஞ்சுது தான். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தோம்னா, நேத்து விஜய் சேதுபதி கேட்குறாரு, "எப்படி நீங்க ஒருத்தர் கண்ண பார்த்து சொல்றீங்க? அப்படியே எப்படி சொல்றீங்க இல்ல, எப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? அதுதான் மெயினு." நேத்து கூட, "இல்லண்ணா எனக்கு பார்த்தா அப்படிதான் தோணுது. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு தெரியாதாண்ணா." அப்படிலாம் ரொம்ப அப்படியே ரொம்ப அந்த டோன் வந்து ரொம்ப என்ன சொல்றது, இரிட்டேட்டா இருந்துச்சு நமக்கு. விஜய் சேதுபதி சொன்னாங்க, "இல்ல அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. அது எப்படி நீங்க சொல்லலாம்?" அப்படின்னு சொல்லும்போது, இது மாரி சபரி கண்ல பிரவீன் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா உண்மதான். இப்போ ஒரு ஒரு ஹார்டஸ்ட் ஒரு டஃப் கண்டஸ்டன்ட் வந்து வீட்ட விட்டு போறாங்கன்னு சொல்லும்போது, மிச்சம் இருக்கவங்க ஃபைனலிஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் தான். ஒரு நிம்மதி கிடைக்கும் தான். ஏன்னா, டஃபஸ்ட் கண்டஸ்டன்ட் போறாங்கன்னா, ஓகே நெக்ஸ்ட் நம்பளா இருக்கலாமோ! அப்படின்னு ஒரு இது இருக்கும் இல்லைங்களா? அது வந்து அவர் சொன்ன விஷயம் என்னமோ உண்ம. கண்டிப்பா அது ஃபேஸ்ல யாரும் எக்ஸ்பிரஷன் குடுக்கல. யாரும் எல்லாரும் மூஞ்ச சோகமா வச்சிருந்தாலும், உள்ளுக்குள்ள கண்டிப்பா எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் இருக்கும். ஓகேவா? ஆனா, அந்த சொன்ன விதம்ன்றது வந்து ரொம்ப என்ன சொல்றது? இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. எப்படி சொல்லியிருக்கணும்? இல்ல நான் எனக்கு வந்து பார்த்தா இந்த மாரி தான் தோணுச்சு அப்படின்னு சொல்றத விட்டு, கன்ஃபார்மா அவன் அப்படிதான் நெனச்சான். சொன்னா இது எப்படி அதுவும் விஜய் சேதுபதி வந்து எக்ஸ்ப்ளனேஷனா குடுக்குறாரு. ஒரு ஒரு தடவையும் சொல்றாரு. இல்லங்க அது உங்களுக்கு தோணுச்சுன்னு சொன்னா வேற, நான் அத தான் பார்த்தேன்னு சொன்னா வேற. இப்போ சபரி கண்ண பார்த்தோனே தெரிஞ்சு போச்சா, ஆ யாரு கானா வினோத் போம்போது அவர் அப்படிதான் நெனச்சாரு. அதான் சொல்றேன் நெனச்சிருந்தா கூட சரிதான். அத நீ எப்படி சொல்லணும்? நான் பார்த்தேன். கண்டிப்பா அவன் அப்படிதான் நெனச்சான். எனக்கு அவன் அப்படி நெனச்சிருப்பானோன்னு எனக்கு தோணுச்சுன்னு சொன்னா, அதுதான் விஜய் சேதுபதியே சொன்னாரு. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி பண்ணாரு பாருங்க. நீங்க என்கிட்ட ஆட்டிட்யூட் காட்டுறீங்க. இல்ல ஏதோ சொன்னாரு, அந்த மாரி ஏதோ சொன்னாரு. உடனே என்ன பிரவீன், ஐயோ! இல்லண்ணா அப்படிலாம் இல்ல. உடனே விஜய் சேதுபதி, இல்ல உங்க கண்ண பார்த்தா எனக்கு தெரிஞ்சது நீங்க அப்படிதான் பண்ணீங்கன்னு. செம பல்பாச்சு அப்போ. நானே அப்ப கத்திட்டேன். பின்ன என்ன பின்ன? அது எப்படி நீ இப்போ அப்படி நெனச்சிருக்கலான்னு தான் ஒரு இதுவே தவிர, கன்ஃபார்மா அவன் அப்படிதான் நெனச்சிருப்பான்னு சொல்றது எப்படி இருக்கு? இல்ல மேபி அவன் அப்படி பண்ணியிருக்கலாம்னு சொன்னா அது எப்படி இருக்கு? அது எத்தன வாட்டி விஜய் சேதுபதி சொல்றாரு. அப்போ கூட அந்த அப்படியே ஒரு ஆட்டிட்யூட் ரொம்ப திமிரா பேசினா காண்டாகுமா ஆவாதா? விஜய் சேதுபதி சூப்பரா நோஸ் கட் பண்ணாரு நேத்து. அதே மாரி சாண்ட்ரா வந்து எவிக்ட் ஆனதும் ரொம்ப சூப்பர். ஆ எனக்கு என்னன்னா சாண்ட்ரா வந்து ஃபைனல் வீக் உள்ள போகக்கூடாது. ஏன்னா, அந்த அளவுக்கு அவங்க வந்து டிசர்விங் கிடையாது. ஓகேங்களா? ஒரு ஃபைனல் வர அளவுக்கு அவங்க டிசர்விங் வந்து இல்ல. ஸோ, அத தான் நான் வந்து நெனச்சுட்டு இருந்தேன். நல்ல வேளை சாண்ட்ராவ வந்து தூக்கிட்டாங்க. இவ சாண்ட்ரா பண்ணாங்க பாருப்பா ஒண்ணு. கடைசியில வந்து ஓகே சாண்ட்ரா தான் எவிக்ட் ஆகுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே திவ்யா வந்து ஒரு ஹக் பண்ண வராங்க. அந்த ஹெல்த்தி க்ரோசரி இது படிப்பாங்க இல்லைங்களா? அது வந்து ஹெல்த்தி க்ரோசரா இல்ல என்னன்னு தெரியல. அந்த இது படிப்பாங்கல்ல. அப்போ வந்து சா அ திவ்யா ஹக் பண்ண வராங்க. அப்போ சாண்ட்ரா எவ்ளோ அப்படியே ஒரு அவாய்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் என்ன அது? அப்புறம் வந்து கடைசியில வந்து யாருமே சாண்ட்ரா கிட்ட வரல. வந்து ஹேண்ட்ஸ் இதெல்லாம் குடுக்கல. சாண்ட்ராவே ஒருத்தவங்ககிட்ட போயிட்டு ஹேண்ட் ஷேக் குடுத்துட்டு ஹக் பண்ணி கிளம்புனாங்க. திவ்யாக்கு மட்டும் வெறும் ஹேண்ட் ஷேக் குடுத்து அப்படியே திரும்பினாங்க. ஆனா வெளில வந்துட்டு மட்டும் திவ்யா லவ் யூ அது இதுன்னு பேசினா அது எப்படி? ஐய்யய்யோ! நீங்க வெளியில இவ்ளோ பேசுற நீங்க, உள்ளயே ஒரு ஹக் குடுத்துட்டு பேசியிருந்தா முடிஞ்சு போயிட்டுருக்குமே! என்னவோ சாண்ட்ரா வந்து எவிக்ட் ஆயாச்சு. அது போதும். சரி ஓகே கைஸ். உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்றேங்க. அதே மாரி வின்னர் இன்னும் 1 வீக் தான் இருக்கு. ஸோ யார் வின் பண்ண போறான்னு தெரியல. லெட்ஸ் சி பார்ப்போம். எனக்கு வந்து ஒண்ணு சபரி இல்லன்னா திவ்யா 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் தான் வின் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். லெட்ஸ் சி பார்ப்போம். உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்